ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு ஜெஃப்னா டிகன் யூடியூப் சேனல். இந்த காணொலி மூலம் எங்களால் நடத்தப்பட்ட விசேட மாதிரி பரீட்சை 8னுடைய பகுதி 1 வினாத்தாளின் 21 தொடங்க 40 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளின் நுட்பங்களையும் அவதானிக்க இருக்கின்றீர்கள். கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை. இறுதி பரீட்சையிலே அது கூடிய புள்ளிகளை பெறுவதற்கு எங்களுடைய வினாத்தாளிலே பயிற்சியை பெறுங்கள். அங்கே வினாயகம் 21 ஏபி ஆகிய வகுப்புகளில் உள்ள மாணவர் எண்ணிக்கை 28, 27 ஆகும். வகுப்பு ஏயில் ஆண்களின் எண்ணிக்கையை விட 4 பெண்கள் கூடுதலாக உள்ளனர். வகுப்பு பியில் பெண்களின் எண்ணிக்கையை விட 3 ஆண் பிள்ளைகள் கூடுதலாக உள்ளனர். முறையே ஏபி ஆகிய 2 வகுப்புகளில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை யாது? இந்த வினாவுக்கான விட பிள்ளைகள் ஏயில் 12 ஆண்கள், பியில் 15 ஆண்கள் அப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, வகுப்பு ஏயில் ஆண்களின் எண்ணிக்கையை விட 4 பெண் பிள்ளைகள் கூடுதலாக உள்ளனர். அப்போ 4 முதல் கழிக்க வேணும். 28ல் 4 கழிப்போம். 28ல் 4 கழித்து வச்சுக்கொண்டு அப்போ என்ன படம் 28ல் 4 24. 24 ரெண்டாக பிரிப்பு. 24 ரெண்டாக பிரித்தா 12 வரும். ஒரு 12ஓட 4 கூட்டுங்க, ஏன்னா 4 பெண் பிள்ளைகள் கூட. அப்போ 12 ஆண்களும் 16 பெண்களும். அதே போல் 27ல் 4 கழிச்சு பாருங்க, 23. அப்போ அதை ரெண்டாக பிரிக்க இல்லாது என்ன? அப்போ உங்களுக்கு தெரியும், முதல் 28ல் 4 கழிச்சா அப்படி. அதே போல் 27ல் 3 கழியுங்க. 27ல் 3 கழிச்சா 24 வரும். வகுப்பு பியில் பெண்களின் எண்ணிக்கையை விட 3 ஆண் பிள்ளைகள் கூட, இங்கே ஆண் பிள்ளை தான் கூட இருக்கிறோம். அப்போ 27ல் 3 போனால் 24, 12 வரும். அந்த 12ஓட 3 கூட்ட போனோம் 15. அப்போ 12ம் 15. இங்கே ஆண் பிள்ளைகள் கூட இருக்குது. ஆகவே அந்த 15 ஆண்களுக்கு உரியாது. அங்கே 12 ஆண்களுக்கு உரியாது 28ல், 27ல் 15 ஆண்களுக்கு உரியாது. சரியா? ரைட். இவ்வுருவில் காண கிடைக்கும் வடிவங்கள் மொத்த எண்ணிக்கை யாது? இதில் காண கிடைக்கக்கூடிய வடிவங்களின் வடிவங்கள் எண்ணிக்கை கேட்டுக்கிஞ்சு பாருங்க. இதில் ஒரு வடிவத்தை காணலாம், இந்த வடிவத்தை காணலாம். இது முக்கோணமாக ஒரு வடிவம் தெரியுது, இது அரைவட்டமாக ஒன்று தெரியுது 2. இங்கே இப்படி ஒரு வடிவம் தெரியுது. ஆட்டோமேட்டிக்காக பாருங்க, முதல் நோம்பலாக ஒன்று தனித்தனியாக தான் 3 இருக்குது. பிறகு இதையும் சேர்த்து பாருங்க 4. இதையும் சேர்த்து பாருங்க 5. முழுவதும் பாருங்க, முழுக்க சேர்த்து பாருங்க 6. அப்போ 6 வடிவங்களை நாங்கள் இனங்காணலாம். சரி. ஒரு விடுதியில் 23 ஒரு விடுதியில் உள்ள 10 மாணவர்களுக்கு 1 கிலோகிராம் சீனியை 10 நாட்களுக்கு தேநீர் தயாரித்து வழங்கலாம். ஒரு விடுதியில் உள்ள 10 மாணவர்களுக்காம் 1 கிலோகிராம் சீனியை 10 நாட்களுக்கு தேநீர் தயாரித்து வழங்கலாம். எனின் 20 மாணவர்களுக்கு 3 கிலோகிராம் சீனியில் எத்தனை நாட்களுக்கு தேநீர் தயாரித்து வழங்கலாம்? கொஞ்சம் இலகுவான வினா, ஆனால் கொஞ்சம் கடினமான வினா மாதிரி இருக்கும். சரி, இப்போ பாருங்க உள்ளே, 10 மாணவர்களுக்கு 1 கிலோகிராம் சீனி 10 நாளை போதும். இது விளங்கிட்டா? சரி, அடுத்தது பாருங்க, 20 மாணவர்களுக்கு 1 கிலோகிராம் சீனி எத்தனை நாளை போதும்? 5 நாளை தான் காணும். ஏன்? மாணவர்கள் கூடினால் நாள் குறையும். மாணவர் குறைய நாள் கூடும். 1 கிலோ சீனியை பயன்படுத்துகிற இது மாணவர்கள் குறைய நாள் கூடி கொண்டு போகும். விளங்கிட்டா? அப்போ 20 மாணவர்கள் 1 கிலோகிராம் சீனியை 5 நாள் பயன்படுத்தலாம். 10 மாணவர்கள் 1 கிலோகிராம் சீனியை 10 நாள் பயன்படுத்தலாம் என்றால் 20 மாணவர்கள் 1 கிலோகிராம் சீனியை 5 நாள் பயன்படுத்தலாம் என்றால் இந்த 20 மாணவர்களுக்கும் 3 கிலோகிராம் சீனியை பயன்படுத்த போகிறோம். இப்போ அப்போ 1 கிலோகிராம் தான் 5 நாளுண்டா, 3 கிலோகிராமும் 15 நாளை பயன்படும். எத்தனை நாளை பயன்படும்? 15 நாளை பயன்படும். சரியா? அப்போ இந்த வினாவுக்கான விட 15. மிக இலகுவாக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம்.
வினாக்கம் 24. பொம்மைகளை உற்பத்தி செய்யும் நிறுவனம் ஒன்று ஒரே நேரத்தில் ஒரே விதமாக இயங்கும் 4 இயந்திரங்கள் மூலம் 30 நிமிடத்தில் 6000 பொம்மைகளை ஒரு நாளில் உற்பத்தி செய்யும். இப்போ 4 இயந்திரம் வேலை செய்யுது, 30 நிமிடம் வேலை செய்ய போது 6000 பொம்மைகளை உற்பத்தி செய்யும். குறித்த ஒரு நாள் ஒரு இயந்திரம் பழுதடைந்தமையால் 3 இயந்திரங்கள் 6000 பொம்மைகளை உற்பத்தி செய்தனெனின் அப்பொம்மைகளை உற்பத்தி செய்ய 3 இயந்திரங்களுக்கும் எத்தனை நிமிடங்கள் எடுத்திருக்கும்? இப்போ பாருங்க பிள்ளைகள், 4 இயந்திரம் 30 நிமிஷத்தில் 6000 பொம்மைகளை உற்பத்தி செய்யண்டா. இப்போ 3 தான் இயங்க போகண்டா. நிமிடம் என்ன செய்யும்? கூடுமா குறையுமா? கூடும். என்ன நிமிடம் கூடும். அப்போ இவ்வளவு கூடுமென்று பார்ப்போம். இவ்வளவு கூடுமென்று பார்ப்போம். இந்த வினாவுக்காக 40 நிமிடங்கள் எப்படி வந்தான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, 4 இயந்திரம் 30 நிமிடத்தில் 6000 பொம்மைகளை உற்பத்தி செய்யும். இந்த 4 இயந்திரம் 30 நிமிடத்தில் 6000 பொம்மைகளை உற்பத்தி செய்யும். விளங்கிதா? ரைட். இப்போ என்ன நடக்க போகுது என்றால், ஒரு இயந்திரம் 30 நிமிடத்தில் எத்தனை செய்யும்னு பார்ப்போம். இப்போ 4 இயந்திரம் தானே 30 நிமிடத்தில் 6000 பொம்மை. அப்போ ஒரு இயந்திரத்தை பார்ப்போம். ஒரு இயந்திரம் 30 நிமிடத்தில் எத்தனை 4ஆல் பிரித்து விட்டால் சரி, 6000 4ஆல் பிரியுங்க. ஏன் ஒரு இயந்திரம் 1500 செய்தால் மற்ற இயந்திரம் 1500, மற்ற இயந்திரம் 1500, மற்ற. அப்போ அதால் தான் அந்த 30 நிமிடத்தில் 4 இயந்திரம் சேர்ந்து 6000 பொம்மைகளை உற்பத்தி செய்யுது. இப்போ என்ன பிரச்சனைடா பாருங்க பிள்ளைகள், இப்போ இந்த ஒரு இயந்திரம் பழுதடைஞ்சால், இந்த இயந்திரம் பழுதடைஞ்சால் இந்த 30 நிமிடத்தில் 1500 செய்திருக்கும் இது. ஆனால் இங்கே 3 தான் வேலை செய்ய போகுது. இனி எத்தனை வேலை செய்ய போகுது? 3 மிஷின் வேலை செய்ய போகணுண்டா. இந்த ஒன்று செய்கிற வேலையை மற்ற 3 என்ன செய்ய போகுது? பகிர போகுது. உனக்கிட்ட நான் சொல்கிறது ரெண்டு. இந்த ஒன்று செய்கிற வேலையை மற்ற 3 பகிர போகுது. அப்போ பாருங்க, 30 நிமிடத்தில் இது 1500 தான் செய்யும். அப்போ இங்கே ஏற்க 3 வேலை செய்ய போகுது. அப்போ இந்த 30 நிமிடத்தை 3ஆல் பிரிப்போம். அப்போ 10 நிமிடம் கூடும். என்ன 10 நிமிஷம் கூட போய் இது 10 நிமிஷம் கூட எடுக்க போகுது முதலாம் மிஷின். அடுத்த மிஷினும் 10 நிமிஷம் கூட வேலை செய்யும். அடுத்த மிஷின் 10 நிமிஷம் கூட வேலை சென்றால் இந்த 1500 500 செய்யும். என்ன இது முதலாவது 500 பகிரத்தானே வேணும். அடுத்தது 500, மூன்றாவது 500. அப்போ இப்போ விளங்குதா என்னண்டு? குட். அப்போ ஒரு இயந்திரம் 30 நிமிடத்தில் 1500 சொன்னால் அந்த இயந்திரம் பழுதடைந்தால் ஏனைய 3 வேலை செய்ய போகுது. ஏழைய 3 என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த 30 நிமிடத்தை 10 நிமிடங்களாக பகிர்ந்து கொள்ளும். 500 பொம்மைகளை பகிர்ந்து கொள்ளும். சரியா? அப்போ இப்போ உங்களுக்கு தெரியும், 3 இயந்திரம் 40 நிமிடத்தில் 2000 பொம்மைகளை உற்பத்தி செய்யும். சரியா? அப்போ 10 நிமிடம் கூடும். விளங்கிட்டா? 40 நிமிடங்கள். வரிசை ஒன்றில் முன்னாலிருந்து பதுமை 4வது இடத்திலும், விநாயகம் 25, பின்னாலிருந்து மகாலட்சுமி 7வது இடத்திலும் இருக்கின்றனர். அவர்கள் இருவரும் தங்கள் இடங்களை மாற்றிக்கொள்கின்றனர். தற்போது பதுமை முன்னாலிருந்து 15வது இடத்தில் இருக்கின்றாரின் இடங்களை மாற்றியவின் தற்போது மகாலட்சுமி பின்னாலிருந்து எத்தனையாவது இடத்தில் இருப்பாள்? சரியா? ஒரு நல்ல கேள்வி. வேறுங்க வளமையாக இந்த ஆக்கள் வரிசையாக இருக்கிறத வச்சு ஒரு கேள்வி வரும். சரியா? அப்போ வேறுங்க உள்ளியால் 18வது இடம் ஒன்று வந்திருக்கு. எப்படி பார்ப்போம். இப்போ வேறுங்கோ ஒரு வரிசையில் பதுமை 4வது இடத்துல இருக்கிற. அப்போ 4வது இடத்துல இருக்கிறான்னா முன்னுக்கு 3 பேர் இருக்கிறோம்ன்ற அர்த்தம். என்ன முன்னுக்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? 3 பேர் இருக்கிறோம். அடுத்த சொல்லி இருக்குது மகாலட்சுமி பின்னால் இருந்து 7வது இடத்துல இருக்கிறாராம். சரியா? நாங்கள் பின்னால் இருந்து 7வது இடத்துல இருக்கிறேன். அப்போ முன்னுக்கு 6 பேர் இருக்கணும். இப்போ இடங்களை மாற்ற போயிடும். இப்போ என்ன நடக்க போனால் பதுமை இங்கே வர போகிறார், மகாலட்சுமி இங்கே போக போகிறேன். தங்கள் இடங்களை மாற்றியவர். எப்படி இந்த மாற்றியாச்சு வந்தாச்சு. இப்போ சொல்லப்பட்ட இடங்களை மாற்றிக்கணும். தற்போது பதுமை முன்னால் இருந்து 15வது இருக்கிறாராம். இப்போ தற்போது பதுமை முன்னால் இருந்து 15வது இருக்கணும் என்றால் 3 மகாலட்சுமி 4. என்ன அப்போ இடையில் எத்தனை பேர் இருக்கணும்? 11 பேர் இருக்கும். அப்போ 15வது இருக்கிற அவன் இங்கே 3 பேர் இருக்கணும். அதோட மகாலட்சுமி ஒன்று 4, 11. அப்போ பதுமை 15வது இடமாக இருக்கலாம். முன்னால் இருந்து 15வது. ஏனென் இடங்களை மாற்றிய பின் தற்போது மகாலட்சுமி பின்னால் இருந்து எத்தனை இருக்கிறார்? இப்போ பாருங்க, மகாலட்சுமி இங்கே இருந்து எத்தனை ஆண்டு பார்க்க போகிறோம். இங்கே இருந்து எத்தனை ஆண்டு பார்க்க போகிறோம். இந்த 11, இது ஒன்று 11.
பதுமை 12, இங்கே 6 இருக்குது, 12 18. அப்போ மகாலட்சுமி 18வது இடத்துல இருப்பேன். சரியா? இந்தாங்க 6 13 7 இந்த 11 7 11 18. சரியா? அப்போ 18வது இடத்துல இருப்பார். எத்தனை இடத்துல இருப்பார்? 18வது இடத்துல இருப்பார். சாரி, இப்போ பாருங்கள் பிள்ளைகள், இதில் 3 மகாலட்சுமி உண்டு, 4 இது 10 வரும் பிள்ளைகள், 11 வராது, 10 வருமேன் பேப்போம். சரியா? இது 10 வருமேன் பாருங்க. முன்னாள் 15வது இடத்துல இருக்கிறார். இப்போ பதுமை முன்னாள் 15வது இடத்துல இருக்கிறார் என்றால் இது 3 இது 1 4 இது 10, அப்போ 14, இதுதான் 15. இப்போ 15வது இடத்துல இருக்கணும், இடையில 10 பேர் நிற்கணும். சரி, எவ்வளோ இதா ரைட். இப்போ இதில் 10 பேர் நின்றால் தான் இவர் 15வது 15வது இருக்கிறான். விளங்கிட்டா? ஏன் இங்கே முன்னுக்கு 3 பேர் ஏற்கனவே இருக்கிறேன். மகாலட்சுமி இடம் மாறி வந்துட்டா. அப்போ 4 இங்கே 10, அப்போ 14, அப்போ தான் 15வது வரும். இப்போ கேள்வி என்ன? பின்னால் இருந்து மகாலட்சுமி எத்தனை இருக்காண்டா? 6 6 3 7 10 17 18, மகாலட்சுமி 18 ஆகும். விளங்கிட்டா? ரைட், கவனமாக இருங்க. சரி, ஓகே. இலக்கம் 26. ஆருத்ரன் 4 வெவ்வேறு நிறங்களில் மாவுள்களை வைத்திருந்தான். அவற்றில் 6ஐ தவிர ஏனையவை பச்சை நிறங்களாகும். 6ஐ தவிர ஏனையவை சிவப்பு நிறங்களாகும். 6ஐ தவிர ஏனையவை நீல நிறங்களாகும். 6ஐ தவிர ஏனையவை கருப்பு நிறங்களாகும். சரியா? அப்போ இங்கே பார்க்கணும். நீங்கள் இந்த இவ்வாறான வினாக்களுக்கு சில பேர் இந்த ஷோர்ட் பே சொல்லி கொடுக்குறேன், எல்லாத்தையும் கூட்டி போட்டு 2 அப்படிலாம் சொல்லி தருங்க. அது எல்லாத்துக்கும் பொருந்தாது. சரியா? கவனமாக இந்த ஷோர்ட் பே நான் சொல்லித்தர மாட்டேன். நான் அந்த வினாவுக்கு எப்படி நீங்கள் இலவா அப்படி அழைக்கலாம் என்னோட முறை உண்டை நான் சொல்லி தருவேன். நீங்கள் உங்களை விசேடமாக முறைகள் இருந்தால் அப்படியும் அணுகிக்கொள்ளலாம். இது என்னோட ஐடியா தான். சரியா? அப்போ பாருங்கள், இங்கே நீங்கள் இந்த 4 கிடக்கு 4ஐயும் கூட்டி 4ஆல் விரிச்சோ அல்லது 4ஐயும் கூட்டி 2ஆல் விரிச்சோ அப்படியெல்லாம் செய்யலாது. சரியா? இப்போ பாருங்க, இப்போ இந்த இதை பார்ப்போம். இப்போ பச்சை 2 சிவப்பு 2 நீலம் 2 கருப்பு இருக்குன்னு வைங்களேன். அப்போ அப்படி வந்தால் 6ஐ தவிர ஏனைய பச்சைண்டா பாருங்கள், இந்த 6ஐ தவிர ஏனைய பச்சைண்டா இந்த 2ம் பச்சை தானே. ரைட், அடுத்த பார்ப்போம். 6ஐ தவிர ஏனைய சிவப்புண்டா இந்த இது 4, இங்கே பச்சை 2 கிடக்கு 6, 6ஐ தவிர ஏனைய 2ம் சிவப்பு. 6ஐ தவிர ஏனைய நீலமண்டா இங்கே பாருங்க, பச்சை சிவப்பு கருப்பு கூட்டினா 6, 6ஐ தவிர இது நீலம். அப்போ மொத்தமாக 8 மாவுள்கள் இருந்தால் என்ன, 8 மாவுள்கள் இருந்தால் இது சாத்தியம். 4 கலரில் 8 மாவுள் இருந்தால் சாத்தியம். சரியா? குட். விநாயகம் 27. ஒரு ஏயில் ஒரு பி போன்ற இத்தனை அமைவுகளை நாங்கள் காணலாம். இந்த வினாவுக்கான விடப்புள்ளிகள் பாருங்க 6 என்ன என்ன, ஒரு பக்கம் 2 பக்கம் 3 பக்கம் 4 பக்கம் 5 6 என்ன. இந்த அடிப்பக்கத்தை பாருங்க, இந்த அடிப்பக்கம் கட்டாயம் இந்த அடிப்பக்கத்தை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும். அப்போ 1 2 3 4 5 6. சரியா? அப்போ 6 இருந்தால் சரி, உதாரணத்துக்கு இப்படி இப்படி வரும், இப்படி என்ன இந்த அடியில் வரும். அப்போ மொத்தம் 6 அமைவுகளை நாங்கள் காணலாம். கபிலேஷ் 2 சாரி கபிலேஷ் 2 தோடம்பழங்களையும் ஒரு மாம்பழத்தையும் ரூபாய் 60க்கும் 3 மாம்பழங்களையும் ஒரு தோடம்பழத்தையும் ரூபாய் 60க்கும் வாங்கினான். ஒரு தோடம்பழத்தையும் ஒரு மாம்பழத்தையும் வாங்க தேவையான பணம் எவ்வளவு? இது நீங்கள் போட்டு பார்க்கணும் பிள்ளையாள். இந்த வினாவுக்கான விடையை பாருங்க, 36 ரூபா. ஒரு தோடம்பழமும் ஒரு மாம்பழமும் 36 ரூபா அப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, தோடம்பழம் அவர் 2 தோடம்பழங்களையும் ஒரு மாம்பழத்தையும் எவ்வளோக்கு வேண்டார்? 60 ரூபாய்க்கு வாங்குறார். 3 மாம்பழங்களையும் ஒரு தோடம்பழத்தையும் எவ்வளோக்கு வேண்டார்? 60 ரூபாய்க்கு வாங்குறார். சரியா? அப்போ இப்போ என்ன செய்ய வேணுமெண்டா பாருங்கோ, தோடம்பழமும் மாம்பழமும் தான் தேவை. இப்போ இவ்வளோ இவருக்கு என்ன தேவை? தோடம்பழம் மாம்பழம் தான் தேவை. சரியா? அது 36 ரூபான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி கண்டுபிடிச்சோன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, இப்போ இந்த வினாவுக்கான விடையை நாங்கள் இப்போ விடையில இருந்து சிம்பிளாக அணுகி பார்க்கலாம். சரியா?
இப்போ பாருங்கோ, இப்போ இதில் தோடம்பழமும் மாம்பழம் தானே கேட்டது. அப்போ ஒரு தோடம்பழமும் ஒரு மாம்பழமும் ஓட வந்தால் இதுக்கு 48 போட்டிங்கன்னு சொன்னால், இது ரூபா 48 ரூபான்னு சொன்னால், ஒரு மாம்பழமும் ஒரு தோடம்பழமும் 48 ரூபான்னு சொன்னால், ஒரு தோடம்பழத்தை விலையை எப்படி காணலாம்டா, இந்த 60ல் 48 கழிக்க வேணும். 60ல் 48 கழிக்க வேணும். எவ்வளோ வரும்? 12 வரும். ஒரு தோடம்பழம் 12 போட்டிங்கண்டா, இது 12, இது 12, சரியா? ஆனால் 2 28 2 28 வரும். அப்போ இது 12 கண்டுபிடிச்சா 28 வரணும்னா இது எவ்வளோ இருக்கணும்? 16 இருக்கணும். என்ன 16 இருக்கணும். இப்போ 12 24, 24 16 எவ்வளோ? 60 வருமா? வராது. சரி, அப்போ அதால் தான் நாங்கள் 2ஆவது விட 36 ரூபான்னு பார்ப்போம். அப்போ தோடம்பழத்துக்கும் மாம்பழத்துக்கும் பதிலாக இதில் 36 ரூபா போடுவீங்களா இருந்தால், சிம்பிள் மெத்தட்னு சொல்லித்தான். சரியா? தோடம்பழத்துக்கும் மாம்பழத்துக்கும் என்ன விலையான போட போட்டோம்? 36 ரூபா போட போகிறோம். இது ரெண்டும் 36 ரூபாயாக இருந்தால் ஒரு தோடம்பழத்தின விலையை காணலாம். 60 ரூபாயில் கொண்டு 36 கழியுங்க, கழிச்சா 24 ரூபா. அப்போ ஒரு தோடம்பழம் 24 ரூபா, இது 24 ரூபா, இந்த தோடம்பழம் 24 ரூபா, ரெண்டும் சேர்த்து 36 ரூபா தானே. ரெண்டும் சேர்த்து 36 ரூபாண்டா. இப்போ 24 இருக்குது. இந்த ஒரு தோடம்பழம் மாம்பழம் 36 ரூபாண்டா, 24 ரூபான்னு சொன்னால் அப்போ அங்காலே 30 6 என்ன 6 கூட்டினா 20 30, அங்காலே 6, அப்போ 12. அப்போ மாம்பழத்தின் விலை 12 ரூபா. இப்போ கூட்டி பாருங்கோ, 24 24 48, 40ஓட 12 கூட்டினா 60. சரியா வருது? சரியா? அப்போ இப்போ தோடம்பழம் 24 ரூபா, மாம்பழம் 12 ரூபா அப்படின்னு சொன்னால் ரெண்டும் தனித்தனியாக வாங்குறதுக்கு, தோடம்பழத்தையும் மாம்பழத்தையும் வாங்குறதுக்கு 36 ரூபா தேவை. எவ்வளோ தேவை? 36 ரூபா தேவை. சரி, இந்த 32 போட்டு பாருங்கள் நீங்கள் ஒருக்கா. இதே மாதிரி இந்த தோடம்பழத்துக்கு மாம்பழத்துக்கு 32 போட்டு 60லேருந்து 32 கழிச்சா இந்த தோடம்பழத்தில் விலை கிடைக்கும். அதை பிரதியீடு செய்து பார்க்க போனோம், 60 ரூபா வருதாண்டு. சரியா? அப்போ இந்த வினாவுக்கான விட 36 ரூபா. சரி, அந்த போட்டு காட்டியிருக்கேன். ரைட் ரைட். வினாயகம் 29. முயல், கிளி, மீன், தாரா ஆகிய வளர்ப்பு பிராணிகளை ஒவ்வொன்றாக வாங்கிய விமலன் கிளியை முயல் வாங்குவதற்கு முன்பாகவும் மீனை வாங்கிய பின்னரும் வாங்கினார். மிக இலகுவான வினா. நீங்கள் அதை எழுதி விட்டால் சரி, ஒரு ட்ராப் சீட் எடுத்து எழுதி விட்டீங்கன்னா சரி. தாராவை கிளியை வாங்கிய பின்னரும் முயலை வாங்குவதற்கு முன்னரும் வாங்கியிருந்தால் முதலாவதாக உறுதியாக வாங்கிய பிராணிகள் முறை. இங்கே பாருங்க, இந்த வினாவுக்கான விட 2வது விட மீனும் முயலும். எப்படி? இப்போ கிளியை வாங்குறதுக்கு என்ன, கிளியை முயல் வாங்குறதுக்கு முன்னால் வாங்குறேன். முயல் வாங்குறதுக்கு முன்னால் வாங்குறேன்டா, முயலுக்கு முதல் கிளியை வாங்கிட்டேன். மீனை வாங்கிய பின்னர் தான் கிளியை வாங்கிட்டேன். தாராவை கிளியை வாங்கிய பின்னரும், அப்போ தாரா இங்கே மேலே வருமா கீழே வருமா? கீழே தான் பேர். முயலை வாங்குவதற்கு முன்னரும். அப்போ இந்த ஓர்டர்லாம் இருக்கு. அப்படி பார்த்தீங்கண்டா முதலாவதாக மீன் வாங்கியிருப்பார், இறுதியாக இது வாங்கியிருப்பார், முயலை வாங்கியிருப்பார். அப்போ என்ன விட? 2வது விட. நாளைக்கு 30. 10 லிட்டர் நீருள்ள நீர்த்தாங்கி ஒன்றின் அடியில் சிறிய துவாரம் ஒன்றை இட்டு 5 அடி உயரத்தில் வைத்த போது அத்துவாரத்தின் ஊடாக முற்றாக நீர் வெளியேற 30 நிமிடம் கடத்தது. அந்த நீர்த்தாங்கியில் முழுமையாக நீர் நிரப்பி 10 அடி உயரத்தில் வைத்தால் குறித்த துவாரத்தின் ஊடாக நீர் முற்றாக வெளியேற எடுக்கும் நேரம் யாது? மிக இலகுவான வினா. நீங்கள் நீர்த்தாங்கியில் சின்ன ஓட்டை இருக்குண்டா, அதை 5 அடியில் வச்சாலும் 30 நிமிடத்தான் அந்த நீர் வெளியேறும்னு சொன்னால், அது 10 அடியில் வச்சாலும் அதே நேரம் தான், 20 அடியில் வச்சு இருந்தால் 50 அடி உயரத்தில் வச்சாலும் அதே நேரம் தான். சரியா? அந்த டேங்கில் ஒரு ஓட்டை இருந்தால் அந்த ஓட்டைகளால் போகிற நீரின் அளவு உயரத்துக்கு மாறாது. சரியா? அது வேறு தியரிகள் இருக்குது. பெப்பை பூட்டி கீழே திறந்தால் அந்த பெப்பின் மொத்தத்துக்கு ஏற்ற மாதிரி அது நேரம் மாறுபடும். அது உயரத்தில் நல்ல உயர
பப்பிൻ്റെ அதுக்கு பெப்பை பூட்டி கொண்டு வந்து கீழே திறக்க டப்பில் திறக்க அது வித்தியாசப்படும். மற்றபடி அந்த டேங்கில் இருக்கிற ஓட்டைகளால் ஒரே மாதிரி தான் தண்ணி வரும். சரி, அது உயரத்தில் எந்த வேறுபாடும் கிடையாது. ஆகவே 30 நிமிடம் தான். 5 அடியில் வச்சாலும் 30 நிமிடம் தான் செல்லும், 10 அடியில் வச்சாலும் 30 நிமிடம் தான், 50 அடியில் வச்சாலும் 30 நிமிடம் தான். சரியா? விநாயகம் 31 சங்கரன் தம்பி தரம் 5 தமிழ் பாட புத்தகத்தில் 13, 16, 17, 72, 73, 100, 101, 102 ஆகிய பக்கங்களை கிழித்தான். ஏன்னா புத்தகம் கிழிக்கப்பட்டிருக்க தாள்களை தின இங்கே கவனமாக விஷயம் இருக்கும் பாருங்க. தாள்களை தான் கேட்ட பக்கங்களை கேட்கல. அப்போ இந்த வினாவுக்கான விட 7 தாள்கள் எப்படி இப்போ இங்கே பாருங்க. இதை போட்டு காட்டு. ஒரு புத்தகத்தை போட்டால் இந்த பக்கம் இடப்பக்கம் தான் எப்போவுமே இரட்டையன், வலை பக்கம் எப்பவும் ஒற்றையன் இருக்கும். இரட்டை எண்ணை விட கூடின ஒற்றையன் தான் இருக்கும். ஏன் இதில் ஒன்றும் வரலாம் தானே. அப்போ ஒற்றையன் ஆனால் இடப்பக்கத்தில் உள்ள இரட்டை எண்ணை விட ஒன்று கூடுதலாக இருக்கும். விளங்கிட்டா? ரைட். இப்போ பாருங்க, 13 கிழியுதுன்னு சொன்னால் 13 கிழியுதுன்னு சொன்னால் அப்போ ஒற்றையன் இஞ்சால் வேலை பக்கம் வரும். இப்போ 13 கிழியுதுன்னா அங்கே பின்னுக்கு இருக்கிற 14 கிழியும். அப்போ இது ஒன்று. 15 கிழியுதுன்னு சொன்னால் 15 இதில் ஒற்றையன் 16 கிழியுன்னா ரெட்டையன். அப்போ இதுக்கு பின்னால் 15 கிழியும். அப்போ அங்கே ஒரு ஆள் கிழிய போகுது. 17 ஒற்றையன் இந்த கரையில் வரும் 17. அப்போ இது கிழிஞ்சாண்டா அங்கால பின்னுக்கு 18 தான் கிழியும். அப்போ ஒன்றையும் காட்டையில். அப்போ இது ஒரு தனி தாளாக கிழியும். பின்னால் 18 கிழியும். அங்கே 18 படி சொல்லியதான் 72 ரெட்டையன். அப்போ இதில் 72 முன்னுக்கு 71 கிழிஞ்சிருக்கும். 73 அடுத்த பக்கத்தில் இருக்கும். அப்போ அதுக்கும் தனியாக கிழியும், இதுக்கும் தனியாக கிழியும். 100 எடுப்போம். 100 ரெட்டையன் இந்த ஒற்றையாக கிழிக்கல 101 இஞ்சால வரும். அப்போ 100 தனியாக கிழியும், 101 தனியாக கிழியும். அப்போ இதுவும் இதுவும். ஆனால் இங்கே வேறுங்கோ 101 கிழியேக்குள்ள 101 ஒற்றை எண்ணண்டா அதுக்கு பின்பக்கம்தான் ரெட்டை எண் வரப்போகுது 102. அப்போ இங்கே இந்த ஒரு ஒற்றை கிழியேக்குள்ள 101க்குரிய ஒற்றை கிழியேக்க அதோடு சேர்ந்து பின்னுக்குரிய பக்கமும் சேர்ந்து கிழியும். ஆகவே 1, 2, 3, 4, 5, 6, 7 இது ஒன்றா தான் ஒரு தாளாக தான் கருதப்படும். இப்போ 7 தாள்கள் கட்டாயம் கிழியும். விளங்கிட்டா? ராய். திருப்பி பாருங்கள். முன்னுக்கும் நிறைய வீடியோக்கள் இருக்குது இது சம்பந்தமாக. விநாயகம் 32 கீழே உள்ள ஒரு ஏயில் ஒரு பி போன்ற எத்தனை அமைவுகளை இனங்காணலாம்? எத்தனை அமைவுகளை இனங்காணலாம்? சரியா? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க, சிம்பிள். இந்த கேள்வி விட செஞ்ச இதில் ஒன்று இருக்குது. 3, 3, 9 இது சேர்ந்தது தானே. 2 அடுத்தது 3. இதில் 3 இருக்குது இந்த கரையில். அதே மாதிரி இந்த கரையில் 3 இருக்குது. என்ன நடுவில் உண்டு இந்த கரை. அடுத்த 3 6 இருக்குது. ஆனால் சிக்கல் ஒன்று இருக்கு. என்னண்டா இந்த நடுவில் வார இந்த அமைப்பு 2 தரம் கூட்டுப்பட்டோம். என்ன ரைட். அப்போ ஆகவே 5 தான் மிகச்சரியான விட. 5 உருக்களை இனங்காண. சரியா? ரைட். விநாயகம் 33 கீழே ஏபிசிடி ஆகிய இடங்கள் சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை ஆகிய நிறங்களுடைய கார்கள் குறித்த இடைவெளியில் நிறுத்தப்பட்டுள்ளன. 14 மீட்டர் இடைவெளியில் மஞ்சளும் பச்சையும். 14 மீட்டர் இடைவெளியில் மஞ்சளும் பச்சையும் இணைஞ்சு பார்ப்போம். இந்த 10க்கும் 7க்கும் 17க்கும் இடையில் 7 வித்தியாசம். 3க்கும் 10க்கும் இடையில் 7 மீட்டர் வித்தியாசம். அப்போ 14 மீட்டர் இடைவெளியில்ண்டா இதுலேயும் தான் எந்த கார் நீலமும் சிவப்புன்னு நிறுத்தப்பட போகுது. அப்போ அதில் 14 மீட்டர் மஞ்சளும் பச்சை. சரி, எப்படி பாருங்க. மஞ்சள் இங்கே மேலே இருக்குது. மஞ்சளும் பச்சை இவங்க 14 மீட்டர் இடைவெளியில். அப்போ மஞ்சளும் பச்சை நிறுத்தியாச்சு. 10 மீட்டர் இடைவெளியில் சிவப்பு, நீலமும் சிவப்பும். 10 மீட்டர் இடைவெளியாக பாருங்க. இந்த சைவரில் தொடங்குற வழியாக இவ்வளவும் 10. 10 மீட்டர் இடைவெளியில் சிவப்பும் நீலமும் சிவப்பும். அப்போ நீலமும் சிவப்பும். ஆனால் அடுத்த வரியில் ஒன்று இருக்கு பாருங்க பிள்ளைகள். பச்சை நிற காருக்கு அருகில்
சிவப்பு நிற கார் நிறுத்தப்படையில. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், இப்போ மாற்றி விட்டா சரி, நீளத்தை சிவப்பை முன்னுக்கு போட்டு நீளம் விட்டா இப்போ ஒழுங்கு சரி, இந்த ஒழுங்கில் தான் கார்கள் நிறுத்தப்படும். சரியா? அப்போ இந்த கார்கள் நிற்கிற எப்படி சிவப்பு மஞ்சள் நீலம் பச்சை என்ற ஒழுங்கில் கார்கள் நிற்கிற ஒழுங்கு முறை. அப்போ பாருங்க, சிவப்பு மஞ்சள் நீ அப்போ ஏபிசிடி அப்படியே ஒழுங்கில் வந்துட்டு முதலாவது விட. சரி, பெரிய பட்டி ஒன்றில் சம நிறையுடைய பால்மா பட்டிகள் 2 வைத்து நிறுத்த போது பெரிய பட்டி நிறை 1 கிலோகிராம் 600 கிராமினை காட்டியது. அப்பட்டியினுள் அதே நிறையுடைய மேலும் ஒரு பால்மா பட்டியினை வைத்த பின்னர் நிறுத்த போது பெரிய பட்டி நிறை 2 கிலோகிராம் 300 கிராமினை காட்டியது. பெரிய வெற்றுப்பட்டி நிறையா சிம்பிள். பாருங்க, இப்போ பாருங்க, ஒரு பெரிய பட்டியோட சிறிய 2 பட்டிகளை நிறுத்தால் 1 கிலோகிராம் 600 கிராம் இருக்கு. அப்போ இந்த நேரம் அதுக்குள்ள 3 பட்டிகளை வச்சா 2 கிலோகிராம் 300 கிராம்னு சொல்லுது. அப்போ எவ்வளோ கூடி இருக்குது? 2 இருந்து 2 இருந்து இதை கழிங்க. இதை கழிக்கணும், 1600 கழிச்சா 700 கிராம்னு வரும். அப்போ ஒரு 700 கிராம்னா ஒரு பட்டி 700 கிராம். ஏன் இந்த ஒரு பட்டி கூடினபடியாக தான் 700 கூடி இருக்கு. 1600 இருந்த 2 பட்டியும். அப்போ ஒரு பட்டி கூடினபடியாக என்ன கூடுது என்றால் 700 கிராம் கூடி இருக்கு. அப்போ ஒரு பட்டி நிறைய 700 கிராம் என்று சொன்னால் ஒரு பட்டி நிறைய 700 கிராம் என்று சொன்னால் 3 பட்டி நிறைய எவ்வளவு? 3 21 2100. அப்போ 2300 2200 கழிச்சு பாருங்கோ, 200 கிராம். அது இந்த பெரிய பட்டி நிறைய 200 கிராம். விளங்கிட்ட? பெரிய பட்டி நிறைய 200 கிராம். திருப்பி பாருங்க, விளங்காடு திருப்பி இருக்க பாருங்க. சரி, அருகில் உள்ள பிஸ்கட் பெட்டி ஒன்று 2 கயிற்று துண்டுகளால் கட்டப்பட்டுள்ள விதம் காட்டப்படும். அதனை கட்டுவதற்கு பயன்படுத்த கயிற்று துண்டுகள் மொத்த நீளம் அன்னளவாக இதுவாக இருக்கும். சரி, இங்கே பாருங்க பிள்ளையார், இப்போ இவ்வளவுக்கும் 20, அப்போ இவ்வளவுக்கும் 20, அப்போ மேலே 20 ரூபா 40, அதே மாதிரி கீழையும் 20 ரூபா 40. இப்போ சுற்றி வர பாருங்க, இது 10 சொல்லியிருக்கு. அப்போ 40 மேலே 40 கீழே 40 80. இங்கே பாருங்க 90 100, அங்கே அந்த கரையும் இருக்குது 110, இந்த கரையும் இருக்கும் 120 120 சென்டிமீட்டர் அண்டு விட்டு முதலாவுடைய போட்டிங்கன்னா போல. ஏன் இந்த கட்டுறதுக்கும் ஒரு 2 சென்டிமீட்டர் தேவை குறைஞ்சது. அப்போ 122 தான் மிகச்சரியான விடை. 120 போட்டால் இந்த மட்டமாக ஒட்டி விடுறதா இல்லையே, கட்ட சொல்லி தானே இருக்கு, கட்டி தானே காட்டியிருக்கு. அப்போ குறைஞ்சது அங்கே 2 சென்டிமீட்டர் கட்டுறதுக்கு தேவை. சரி, அப்போ இது 2வது விடை. 36. 4 மீனவர்கள் ஒரே இடத்தில் இருந்து 4 படகுகளை புறப்பட்டு 4 மணத்தியாலம் பயணம் செய்து 16 கிலோமீட்டர் தூரம் சென்றனர். ஒரு மணத்தியாலத்தில் ஒரு மீனவன் பயணம் செய்த தூரம் என்ன? இது சிம்பிள், 4 கிலோமீட்டர். அப்படி 4 மீனவர் இருக்கு நம்மண்டா. அப்போ 4 மணத்தியாலம் 16 கிலோமீட்டர் போகணும். அப்போ ஒவ்வொரு தரம் 4 மணத்தியாலம் பயணம் செய்து 16 கிலோமீட்டர் போயினவன்டா. அப்போ ஒரு மணத்தியாலத்தில் எவ்வளவு ஒரு ஆள் போயிருப்பார்? என்ன, ஒரு மணத்தியாலத்தில் 4 மணத்தியாலத்தில் 16, ஒரு மணத்தியாலத்தில் 4 தான் போயிருப்பார். நன்னாங்க 16, அப்போ 4 கிலோமீட்டர் தான் போயிருப்பார். சரி, வினாயிலக்கம் 37. இந்த கடதாசி மட்டையினால் ஆக்கப்பட்ட தீப்பெட்டி ஒன்று 2 பகுதிகளையும் விரித்து பார்க்க முடியும். அவ்வாறு விரித்து பார்க்கும்போது காணக்கூடிய அமைப்பினை தெரிவு செய்ய. ஒரு தீப்பெட்டியை எடுத்து விரித்தா எப்படித்தான் இருக்கு, இந்த அமைப்பில் இருக்குமே. இது வராது ஏன்டா, இதுதான் இந்த தீயை கொளுத்துற பகுதி என்ன. அப்போ இது ஒட்டினால் அருகே எப்படி வராது, இது அதுக்கு எதிராக தான் இருக்கும். அந்த நிறைய குச்சியை நாங்கள் தட்டுற பகுதி என்ன, ரைட். இது வந்து அருகே வராது. சரியான விடம் 3வது விடம். கீழே சில இலக்கங்கள் தரப்பட்டு பாருங்கள். 38. இவ்வெண்ணில் சில இலக்கங்களை நீக்கினால் இடது பக்கத்திலிருந்து வாசிக்கும் போதும் வலது பக்கத்திலிருந்து வாசிக்கும் போதும் ஒரே எண்ணை பெற முடியும். குறைந்த எத்தனை இலக்கங்களை பதிவில் இதிலிருந்து நீக்க வேண்டும். சரி, அப்போ சிம்பிள். 4 இலக்கங்கள் நீக்கினா சரி, 1 1 4 3. சரியா? இப்போ இந்த 4 நீக்கி விட்டா
பின்னுக்கு இருந்த முன்னுக்கு இருந்து பார்த்தாலும் ஒரே எண் பெருசு தான் தெரியும், பின்னுக்கு இருந்து பார்த்தா ஒரு எண் பெருசு தான் தெரியும். சரி, எனக்கு 39 அருகில் அடைப்புக்குள் உள்ள இலக்கங்கள் ஒரு கோல ஒழுங்கில் எழுதப்பட்டுள்ளன. இதற்கேற்ப வினாக்குறியிடப்பட்ட கட்டத்துக்கு மிக பொருத்தமான 3, 6, 9, 12, 15 3 உண்டா கூடுது. தரப்பட்டுள்ள அடைப்பினுள் நிறந்திட்டப்படாத எல்லா கட்டங்களும் பூரணப்படுத்தப்பட்டுள்ளன. 24, 4265, 3841, 12 ஆகிய எண்களை முறையே 1 தொடக்க 4 வரையான நிரைகளில் இடமிருந்து வலமாகவும், நிறையாண்டா உங்களுக்கு தெரியுமா, நிறை இப்படி கிடையாது, நிரல் நிலை குத்தா இருக்கு. இப்போ நிறையா சொல்லியாச்சு. இது 24, 4265, அடுத்தது 3841, அடுத்தது 12. பதினெட்டாவியாச்சு. மேலிருந்து கீழாக 354. அப்போ இதில் என்ன வரணும், மேலிருந்து கீழாக 353 வரும். ரைட். இப்போ இதில் இரண்டாவது நிரையில், இது இரண்டாவது நிரை, இந்த அடக்கு இரண்டாவது நிரையில் இடமிருந்து வலமாக, இது இடமிருந்து வலமாக 4, 2, 6, 5 இடமிருந்து வலமாக. நான்காவது நிரலில் 1, 2, 3 நான்காவது நிரலில் நான்காவது நிலை 354 என்ற எண்ணெய், இந்த 354 குறிச்சாச்சு, குறித்து வலைமைப்பட்டது. ஏனென் இரண்டாவது நிரையில், அப்போ இதுதான் இரண்டாவது நிரை, இரண்டாவது நிறைய கண்டுபிடிச்சிட்டோம். இடமிருந்து வலமாகவும் நான்காவது நிரலில் கீழிருந்து மேலாகும் அமையும் எண்கள் முறை. நான்காவது நிரலண்டா 1, 2, 3, 4. அப்போ இதில் கீழிருந்து மேலாக 4, 5, 3 4, 5, 3. அப்போ என்ன விட, ரெண்டாவது விட. சரி, அப்படி நெய்யரின் ரவி பார்க்கவும். சரியா? ஓகே பிள்ளைகள், இதுவரையும் நீங்கள் 8வது வினாபத்திரத்தினுடைய எங்களுடைய விசேட மாதிரி பரீட்சை 8னுடைய 41 தொடக்கம் 21 தொடக்கம் 40 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் அவதானித்திருந்தீர்கள். அடுத்த காணொலியில் 9வது வினாபத்திரத்துக்குரிய வினாக்களையும் விடைகளையும் அவதானிக்கலாம். சரியா? அது கூடிய புள்ளிகளை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேணும். எதிர்வரும் 9ஆம் தேதி நடைபெறுகின்ற புலமை பரிசு பரீட்சையிலே, இறுதி பரீட்சையிலே அது கூடிய புள்ளிகளை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை. ஓகே, அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடுகிறேன். உங்கள் ஆசிரியர் SKR.